ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேரிஸ் பிரிஷன் ரன் அப்படின்ற ஒரு ஈவில் கேம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற அந்த ஈவில்லாம் கிடையாது. சரி, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த கேம் பற்றி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ப்ளே கொடுத்து ஈஸி மோடே இப்போதைக்கு நம்ம விளாடுவோம். அதுக்கப்புறம் வேணால் ஹார்ட் மோட் மீடியம் மோட் ஹார்ட் மோட்லாம் விளையாடி பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஏறி ஃபாஸ்ட்டாக இந்த கேமை நம்ம முடிக்க பார்ப்போம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போயே சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் 2026 வேறு வரப்போகுது. நம்ம வந்து ஒரு வருஷமாக வந்து சேனலை வச்சு பார்த்திங்கன்னா 151 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏறி இருக்கோம். ரொம்ப நல்லதில்ல கைஸ். அதனால் இப்போயே எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குதிச்சு போவோம். நம்ம பின்னாடியே யாரும் வராங்க, யாரும் தெரில. ஆனால் நம்ம உள்ளே வரத்துக்கு முன்னாடிலேருந்தே இவங்க இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாட்டு பிளேயர்னு யோசிச்சு பாருங்களேன். சரி விடுங்க, ஆக்சுவலி நானே கொஞ்சம் பாட்டு பிளேயர் தான், பரவாயில்ல விடுங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு சார். கைஸ் அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்க கைஸ். சரி வாங்க உள்ளே போவோம். பட்டன் நம்மக்கிட்ட ஓடிடுவோம் கைஸ். அவன் தொப்பை இடிக்குது பாருங்க கைஸ். அங்கே பாருங்களா ஐயோ என்ன கைஸ் இது? திரும்ப ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? எங்கே பாருங்க கைஸ், நீ எங்கே போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க கைஸ். அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம். இல்லை எகிரி வச்சு இது எனக்கு தெரியும் கைஸ் எப்படி முடிக்கணும்னு. இப்போ பாருங்கள் 5 செகண்டில் அதை முடிச்சு காமிக்கிற பண்ணுவேன். அப்படியே நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு திரும்பி, லெஃப்ட்டு தானே, ஆமாம் லெஃப்ட்டு திரும்பி ஒரு குதிக்கணும் கைஸ். இருங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ஸ்லோவாக போயிட்டு இப்போ குதிச்சுட்டு குடுன்னு ஓடணும். ஓடிட்டு திரும்பி இது நல்லா குடு. இவன் யார் கைஸ் நமக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான் கைஸ். இவன் நமக்கு வெயிட் பண்ணல, நம்மளை குத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் இதை ஃபஸ்ட்டு உடச்சி தள்ளுவோம். உடச்சிட்டு நம்ம அந்த இதுவும் எனக்கு தெரியும் கைஸ். இந்த பாத்ரூமை திறக்கணும். இது வெயிட் பண்ணி இங்கே தானே அந்த தோன்றதை வச்சுருப்பாங்க. எங்கே கைஸ் அது காணோம் கைஸ். எனக்கு வெளியில் போய் எங்கே வச்சுருக்கான்னு பார்க்கலாம். எங்கே அது? ஐயோ எங்கன்னே தெரியல கைஸ். அங்கே இருக்குது தெரியாமல் நான் தேடிட்டுருக்கேன். சரி கொடுத்து வந்தாச்சு. சரி வந்துட்டு இப்போ இதை தோண்டுவோம். நல்லா டிக் பண்ணுவோம். அதை டிக் பண்ணியாச்சு. தோண்டிட்டோம் கைஸ். இதுவும் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாம் அப்டேட் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை குதிச்சு போகணும். ஃபஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி ஃபாஸ்ட்டாக போவோம். இதுவும் எனக்கு தெரியும். இது நமக்கு நல்லாவே தெரியும். இது நிறைய வாட்டி விளையாடி நான் தோற்று போயிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தோற்று போக மாட்டேன். ஓகே, 50 காயின்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சரி ஃபாஸ்ட்டாக ஓடுவோம் கைஸ். இதுனா இந்த பக்கமாக வருது. சரி ஓடுவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க வாங்க. சரி திருப்பி போவோம். இந்த வாட்டி அதில் போய் ஒழிஞ்சுப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு இதில் போய் ஒழிஞ்சுப்போம். இப்போ கல் வருது, அதில் குடுன்னு வருது கைஸ். இப்போ ஓடி போய் அதில் ஒழிஞ்சுப்போம். இப்போ எவ்வளோ வந்துட்டு போனோம் தானே அங்கே. சரி யாருன்னு தள்ளி விட்ருவோம். இங்கே இருக்க நெருப்பு இந்த இடத்துல ஒழிஞ்சுப்போம். சரி போவோம் கைஸ். இப்போ போவோம் கைஸ். ஏனி வந்துருச்சு. இது எனக்கு என்னன்னு தெரியாது. சரி வாங்க போவோம். போயிட்டே இருக்கோம் மேலே. சரி வந்தாச்சு கைஸ். இங்கே ஒருத்தவன் ப்ரௌன் கலர் இங்கே நின்றுருக்காங்க கைஸ். பேரிஸ்க்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் போடாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் கைஸ் இருக்கும். ஆனால் இது ஜெயிலாக வரணும்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. சரி வாங்க ஓடலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இவன் ஸ்டெப்பில் ஏறுவானா கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. யா அவ்வளோதான், அப்படியே குதிச்சு போவோம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்படியோ 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு ட்ரை. இது மட்டும் வரலன்னா அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே குதிச்சிடும் அவ்வளோதான். இதுமாரி நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். நம்மளால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஃபாஸ்ட்டாக போவோம். அவ்வளோதான். மேலே குதிச்சு போனான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. சரி இது போனோடனே குடுன்னு ஓடி போய் குதிச்சிடுவோம். அவ்வளோதான். சரி, இந்த லிஃப்ட்டு கொஞ்சம் கோளாறான லிஃப்ட்டு கைஸ். ஒரு மாதிரி அப்படியே நடுங்கின்னு இருக்கும் எங்கே பாருங்களேன். அதனால் நான் குதிக்கணும் ஒரு வாட்டி. எதுக்கோ குதிச்சே போவோம், இல்லைனா கீழே விழுந்துட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி இது எடுத்து போவோம். இது எனக்கு தெரியும், ஜூஸை குடிச்சா ஃபாஸ்ட்டாக ஓடுவான். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ என்னோடய மொத்த நிஞ்சா டெக்னிக்லாம் கிடையாது, இதை ஜூஸ் குடிச்சனால தான் வருது. சரி ஓடுவோம். ஃபஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1, ஃபிஃப்த் 1, சிக்ஸ்த் 1, 7th 1, 8th 1, 9th 1, 10th 1. ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக ஓவர். 11th 1, 12th 1, 13th, 14. ஓகே 15,
16 அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கைஸ். ஏன்ப்பா விட்டான் அவ்வளோதான், நமக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏணியில் ஏறுவோம். ஏறிட்டே போவோம். சரி, இப்போ அந்த சமையல் இடம் இல்லை அந்த சமையல் இடம் இதுக்கப்புறம் தான் போல். சரி வாங்க. சரி, ஃபைண்ட் அ லேடர். சரி, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை திறந்து பார்ப்போம். என்னது, என்ன ரூம் பேர்? சரி வேணாம் விடுங்க. ஓகே, இங்கே அட்டை போட்டிடலாம். இங்கே இருக்குது கைஸ். என்ன ரீஜனா? சரி எடுத்துன்னு போவோம். குடுன்னு ஓடி போய் அந்த இடத்துல வைப்போம். அப்போயாச்சும் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். ஃபாஸ்ட்டாக போய் வச்சாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக இருக்கும் கைஸ். ட்ராப் கொடுத்து ஏறுவோம். ஓகே, என்ன சரி, கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது கைஸ். அவ்வளோதான். வருது. என்ன லேடர்னு வருது. சரிம்மா எகிரி குச்சி போவோம் கைஸ். இங்கே ஒரு ஏணி இருக்குது, அதுலேயே கரெக்டாக பிடிச்சிடும். அவ்வளோதான் கேட்ச் பிடிச்சிடும். அவ்வளோதான். சரி, எகிரி குச்சி போவோம் கைஸ். எனக்கு தெரியும், இதில் நம்ம கொஞ்சம் ஓடணும், அப்புறம் எகிரி குதிக்கணும். நான் கொஞ்சம் ஓடுவேன், எகிரி குதிப்பேன். மீதி எல்லாம் எகிரி குச்சி போனால் சீக்கிரமாக முடிச்சுடுவோன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. சரி, ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். அங்கே வழி இருக்குது, வாங்க அந்த வழியாக போவோம் கைஸ். இது எனக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக போய் அதில் போகணும் கைஸ். இருங்க, எனக்கு இது கொஞ்சம் வராது, இதனால பண்ணிடுவோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக அதுக்கு போனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதுக்கு போகணும். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க வாங்க. சரி, நெக்ஸ்ட்டு போவோம். இன்னொரு வாட்டி ட்ரை. ஓகே, இதை பண்ணி அப்படியே இதை பண்ணி அவ்வளோதான் முடித்தோம். அடுத்து கைஸ், இது என்ன லிவரை இழுத்தோணும், அவ்வளோதானே, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, அங்கே போவோம். ஓகே, லிவரை புஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் போவோம். ஏணியில் ஏறுவோம். அங்கே ஒரு லிவர் இருக்கும், அதை தான் அடுத்து நம்ம பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். எழுதி விதிப்போம், லிவர் அழுத்துவோம். இப்போ இந்த பக்கமாக போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாம்? சரி, அந்த பக்கமாக போகலாம். ஓகே, போய் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே கைஸ், நம்ம ரெடியாக பண்ணியாச்சு. இப்போ போகலாம். ஓகே, போயினே இருக்கோம். பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இதை முடிக்க போகிறோம். முடிச்சோன்னா அவ்வளோதான். சரி போவோம். ஓகே, கிளம்புவோம் இந்த இடத்துல இருந்து முதல்ல. ஏன்னா இந்த இடத்துலையே கொஞ்சம் மாட்டிப்போம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே, ஏறி குதிப்போம், போவோம். இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ், ஃபேன் எதுவுமே இல்லாமலே. சரி, இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்குது. இதுதான் கைஸ் ஞாபகம் வந்துச்சு. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான், இதனால கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்காக. எகிரி குதிப்போம், அவ்வளோதான். சரி, இதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண தான் முடியும் கைஸ். அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த வாட்டி வேறு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை வேணாம், ஒரு ட்ரிக்கும் யூஸ் ஆகலை. சரி, அடுத்த வாட்டி இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். அதை பண்ணால் வச்சு நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு. சரி, இப்போ நான் அப்படியே ஓடி போகிறோம், திருப்பிக்கிற மாட்டோம். சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் வரல, அதுக்கப்புறம் 99 நைட்ஸ் ஃபாரஸ்ட் தான் கைஸ். ஓகே, ட்ரை பண்ணுவோம். வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். ஐயோ, இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடம் இருக்கேன். சரி, குதிப்போம், பார்த்துப்போம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஷோ, இது வேறு தோற்றுக்குனே இருக்கோம் கைஸ். ஓகே, வாங்க ஏறி வச்சு போவோம். இந்த மாதிரி ரிவர்ஸில் போய் பார்ப்போம் கைஸ். ஐயோ, ரொம்ப மோசமாக இப்போ தான் தோற்றுருக்கோம். இந்த வாட்டி மட்டும் இதாகல, அவ்வளோதான். இந்த கேமை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் கைஸ். வாங்க, லாஸ்ட்டு ட்ரை. அவ்வளோதான். இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸாக விளாடணும் கைஸ். அவ்வளோதான். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் கைஸ். முடிச்சிட்டோம், அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு மேலே ஏறி போவோம் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது, பெரிய ஃபேன். அப்படியே அதில் ஏறி அப்படியே இதுக்கு போகணும். அப்படியே திருப்பி எகிரி அதுக்கு போகணுமா? சரி போவோம். அப்படியே அதில் எகிரி அப்படியே இதுக்கு போகணும். இப்போ திருப்பி இந்த ஃபேன்லேயே எகிரி அதுக்கு போகணும். இப்போ செம்ம பிளான்ரா சாமி. ஓகே, போவோம் கைஸ். அவ்வளோதான், முடிச்சாச்சு. முடிக்கல இன்னும். இங்கே தான் கைஸ் அந்த கிச்சன் வரும். சரி, டோர் ஓப்பனில் இல்லை. இவன் போன வாட்டி நம்ம ப்ரௌன் கலர் ட்ரெஸ் பேரிஸ் போட்டிருந்தால இந்த மாதிரி வந்து அவன் செஃப்பாக இருப்பான் கைஸ். பார்த்தீங்களா, வாழைப்பழத்தெல்லாம் விட்றான். எவ்வளோ திமிரு இவனுங்களுக்கு, வாழைப்பழம்லாம் விட்றான் என்கிட்டே. பார்த்துக்கலாம் கைஸ். சரி கைஸ், அவன் பாருங்க கைஸ், ஒரு அடி அடித்தாலே நமக்கு இதாகிடுச்சு. என்னது, ஃபுட் சோக்குவா? சரி, இதை வச்சு
தான் அவனை அடிக்கிறோம் போல் கைஸ். அவன் அடித்தா நமக்கு நிறையா பவர் குறையுது கைஸ். ஐயோ தூரமாக அவனை அடிப்போம். ஓகே வயிற்றுல ஒரே அடி. அவ்வளோதான். கொஞ்சம் தூரமாக வந்து அட்டாக் பண்ணுவோம் கைஸ். இல்லைன்னா கிட்ட போனோன்னா நம்மளே அவன் காலி பண்ணிடுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அவனே முடிச்சு விட்டோம். சரி அப்போ ஓகே ஃபாஸ்ட்டாக போவோம் எக்ஸிட் டோருக்கு. ஆமா எங்கே இருக்குது எக்ஸிட் டோரு? சரி இருங்க வெயிட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஃபாஸ்ட்டாக போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோரு. இந்த வழியாக போனோம் நம்ம நிச்சயமாக அந்த எஸ்கேப் ஆகிடலாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இல்லை நம்ம சர்க்கஸ் அடித்து போகிறோம் அவ்வளோதான். என்ன இதுக்கு இவ்வளோ பவர் குறையாது போல். சரி ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சிட்டோம் கைஸ். சரி இப்போ வெளியில் போவோம். ஓகே ஃபாஸ்ட்டாக போவோம். ஆமாம் இப்போ என்னாச்சு, நம்ம ஏன் நின்றுட்டோம் கைஸ்? இங்கே கண்ட்ரோலே சரியாக மாட்டேங்குது. சரி மேலே போவோம். மேலே போனால் வச்சு ஏதாச்சும் சேலஞ்சு மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் கேமை முடிச்சிட்டோம். கேம் முடிச்சிட்டோம் கன்ஃபார்ம். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கேம் கைஸ். இந்த லேசரில் தப்பிச்சு போகணும் போல். ஓகே தப்பிச்சு போயிடுவோம். இதெல்லாம் நமக்கு கால் தூசிக்கு சமம் கைஸ். இப்போ பாருங்கள் நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கேமை முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கேம் முடிச்சிட்டோம் கன்ஃபார்ம். அவ்வளோதான். ஓ இது எனக்கு சரி மேலே போய் ஒரு கட்டையை எடுத்துன்னு வருவோம். ஒரு கட்டையை எடுப்போம். எப்படா இந்த கட்டையை எடுக்கிறது? சரி அப்படியே இங்கே வருவோம். இன்னும் கட்டையை எடுக்கிறது சிம்பிளே வர மாட்டேங்குது. சரி ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம். ஓகே வைப்போம். கீழே வந்துச்சு. இருங்க வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம வெற்றிகரமாக இதை வந்து வச்சுட்டோம். சரி ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம போகணும். ஆமாம் ஒரு கட்டை இன்னும் கொஞ்சம் அதே கட்டையை திருப்பி அந்த பக்கம் வச்சா நம்ம போயிடலாம் கைஸ். நான் பைத்தியம் மாதிரி திருப்பி கட்டையை எடுத்துட்டுருக்கேன். சரி இந்த கட்டையை எடுத்து இப்போ இந்த பக்கம் வைப்போம். ஓகே கரெக்டாக வைக்கணும் கைஸ். வச்சிட்டோம். அவ்வளோதான் வச்சுப்போம். அவ்வளோதான் எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் வெளியே போகிறோம். இருங்க பை யார் இது? ஓ கைஸ் அந்த பேரிஸ் தான் கைஸ். நம்மளை தாக்கணுன்னே பெரிய இதெல்லாம் வந்திருக்கான். சரி நம்ம அந்த ஃபுட் மான்ஸ்டர் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை எடுத்து சுடுவோம். சரி அவன் சுடுறதுலேருந்து நம்ம குச்சி தப்பிக்கணும் போல். சரி ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே குதின்னு குதிச்சு திருப்பி அவனை அடிப்போம் கைஸ். அவனை ஒரு ஆமை நம்ம டச் பண்ணிட்டோன்னா கூட அவ்வளோதான் முடிச்சிடலாம்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம 2 ஆம்லேயும் பார்த்தீங்கன்னா பவர் குறைச்சிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக இருக்குது கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரி அவ்வளோதான் நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். இன்னும் இந்த வீடியோக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த ஜீப் எங்கே போகுதுன்னா நான் காமிக்க மாட்டேன். ஓகே பாய்.